அண்மை செய்தி. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். ஆசிரியர் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் இது தொடர்பாக ஓய்வு பெறும் 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற உள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை தேர்ச்சி பெறுவதற்கான காலக்கெடுவை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டித்து கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர் மரபினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 55%இலிருந்து 50%ஆகவும், பட்டியலின மற்றும் பழங்குடியின ஆசிரியர்களுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 45%இலிருந்து 40%ஆக குறைத்து கடந்த ஜனவரி மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதே போல பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60%இலிருந்து 50% குறைக்க கோரி கடந்த 2010ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட பொது பிரிவைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் உட்பட 3 ஆசிரியர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவில் பீகார் மாநிலத்தில் 50% குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது போல தமிழகத்திலும் குறைந்தபட்ச மதிப்பெண்களை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது.